எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், பழனி நவ பாஷான பிரசாதத்தின் மகிமை கூறும் புலிப்பாணி ஆதீனம். 64 பாஷாணங்களில் இருந்து எடுக்கப்பட்ட 9 பாஷாணங்கள் நோய்களை போக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றன என்கிறார்கள். அதில் சிரசு விபூதி, ராக்கால சந்தனம், கௌபீன தீர்த்தம் இவற்றை பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது வியாதிகள் தீரும் என்பது சித்தர்களின் வாக்கு. தமிழகத்தில் உள்ள 6 படை வீடுகளில் முக்கியமானது 3ஆம் படை வீடான பழனி ஸ்தலத்தாலும் தீர்த்தத்தாலும் முக்கியமான தலமாக உள்ளது. இந்த திருக்கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்நிலையில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியை நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட சித்தர் போகரின் முதன்மை சீடரான புலிப்பாணியின் கருவழி பரம்பரையில் வந்த 13வது போகர் புலிப்பாணி இவற்றை பற்றி சொல்லப் போகிறார். என்னவென்று பார்க்கலாம். பழனி மலையில் 90% செவ்வாய் நிழல் பழனியில் விழுகிறது. செவ்வாய் அதிபதி முருகன். அவருடைய பழனி செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த இடமாக பழனி உள்ளது. குன்றில் ஞான தண்டாயுதபாணியை நிரவும் பொழுது கல்லாகவோ உலோகமாகவோ மரமாகவோ வைக்கவில்லை. மனக்குறை உடல் குறைகளை போக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என 18 சித்தர்களால் ஆலோசிக்கப்பட்டு போகரால் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் 18 சித்தர்களில் மிகவும் சிறப்பு பெற்றவர் போகர். அவருடைய முதன்மை சீடரான புலிப்பாணி இருந்தார். பழனி மலைக்கோயிலின் தென்மேற்கு பகுதியில் போகர் ஜீவசமாதி உள்ளது. அவர் வழிபட்ட மரகதலிங்கம், புவனேஸ்வரி சக்கரங்கள் இன்றும் மக்களின் தரிசனத்திற்காக உள்ளன. அங்கிருந்து மூலவர் கோயில் வரை சுரங்க வழி உள்ளது. உடலில் உள்ள 9 நவ துவாரகங்கள் இருப்பதால் தான் போகர் 9 பாஷாணங்கள் எடுக்க காரணம். மனிதனுக்கு கிரகங்களால் மனநோய் ஏற்படுகிறது. எனவே கிரக தோஷத்தை போக்கக்கூடியவராகவும் உடல்நோய் போக்கக்கூடியவராகவும் ஞான தண்டாயுதபாணி உள்ளார். மொத்தம் உள்ள 64 பாஷாணங்களில் இருந்து எடுக்கப்பட்ட 9 பாஷாணங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றன. மனித உடலில் ஏற்படக்கூடிய 4468 நோய்களை தீர்க்கக்கூடியது. அதில் இருந்து பெறக்கூடிய பிரசாதங்கள் சிரசு விபூதி, ராக்கால சந்தனம், கௌபீன தீர்த்தம் இவற்றை பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது அவை மருந்தாகின்றன என்பது நம்பிக்கை. போகராவ் தண்டாயுதபாணி சுவாமியின் உடல் 3ஆக பிரிக்கப்பட்டு உள்ளது. தலைப்பகுதியில் சிரசு விபூதி வைக்கப்படும். மார்பு குழியில் இரவில் வைக்கக்கூடிய சந்தனம் வைக்கப்படும். அடிப்பகுதியில் இருந்து முருகன் உருப்பொருள் இல்லை, கருப்பொருளாக இருப்பதால் முத்து முத்தாக வியர்க்கும் அந்த தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விபூதி சந்தனம் தீர்த்தம் மனித உடலில் சென்றால் எவ்வித நோய் ஏற்படாது என்கிறார்கள் சித்தர்கள். தனத்திலிருந்து வாழக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி சகலமும் அளிக்க கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். 5000 ஆண்டுகள் பழமையான மலைக்கோயிலில் உள்ள அவர் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக உள்ளார் என்றார். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.